நம்மால் மட்டுமே நம்முள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவர் தன் வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தான் கனவு காணுகின்ற முழுமையான மற்றும் நிறைவானதொரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒழுங்கு என்றால் நம்முடைய நேரத்தை மிக முக்கியமான நோக்கங்கள் மீது செலவிடுவது என்று பொருள். அதாவது சமுதாயம் வரையறுத்து வைத்துள்ள விஷயங்களை கேள்வி கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதை தவிர்ப்பது என்று பொருள்படும். நீங்கள் எதன் மீது ஆள் விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் அடையவும் உங்களுடைய மிகப்பெரிய சவால்களை எதிர்த்து சமாளிக்கவும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் பெற விரும்பும் தீர்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற இயற்கை விதியை கண்டறிந்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றும் எந்த கொள்கைகள் அந்த வெற்றிக்கு காரணமாகவும் அதனோடு பின்னி பிணைந்து உள்ளதோ அந்த கொள்கைகளோடு நீங்கள் இணக்கமாக இயங்க வேண்டும். கல்வி கற்றல் மட்டும் போதுமானதாக இருப்பதில்லை. உன்னை நீயே புதுப்பித்து கொள்ள வேண்டும். உன் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் அதை கூர்தீட்டி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருப்பதனால் நீண்டகால நிலையான வெற்றியை பெற முடியும். நீ எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு பணிவுடன் அதற்கு பொறுப்பேற்று கொண்டு அத்தகைய சவாலை நேரடியாகவோ அல்லது சுற்றி வளைத்தோ எதிர்கொள்ள வேண்டிய தேவையான முயற்சிகளை எடுக்கும் துணிச்சல் மிக்கவனாக இரு. நான் தான் என் வாழ்வின் படைப்பாற்றல் என்ற கண்டுபிடிப்புதான் வளர்ச்சி கொள்கையாக வரலாறு நெடுகிலும் விளங்கி வந்துள்ளது. ஆளுமை நெறிமுறையின் அம்சங்களான தனிப்பட்ட வளர்ச்சி, கருத்து பரிமாற்ற திறனுக்கான பயிற்சி மற்றும் தாக்கம் ஏற்படுத்துவதற்கான உத்திகள், நேர்மறையான மனப்போக்கு போன்ற பயிற்சிகள் எல்லாம் இரண்டாம் பட்ச பண்பு நலன் மட்டுமே. நல்ல குணநல நெறிமுறைதான் முதலாவது பண்பு நலனாக இருக்கின்றன. இவைதான் வெற்றிக்கு உயிரோட்டம் அளிக்கின்றன. இவைதான் உன்னை கொள்கை ரீதியான போக்கை வழிநடத்தி வாழ்வில் உயரத்தை அடைய செய்கின்றன. குறிப்பிடத்தக்க பிரம்மாண்டமான மாற்றங்களை நாம் விரும்பினால் நம்முடைய அடிப்படை கருத்து கண்ணோட்டங்கள் மீது நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஒரு மரத்தில் இலைகள் போலத்தான் நம்முடைய மனப்போக்கும் நடத்தையும். ஆனால் மரத்தின் வேர்தான் உங்களுடைய கருத்து கண்ணோட்டம், உங்கள் பார்வை. நம்முடைய குணநலன்கள் என்பவை அடிப்படையில் நம்முடைய பழக்கங்களின் ஒரு கலவை. ஒரு எண்ணத்தை விதைத்தால் ஒரு செயலை அறுவடை செய்வீர்கள். ஒரு செயலை விதைத்தால் ஒரு பழக்கத்தை அறுவடை செய்வீர்கள். ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு குணநலனை அறுவடை செய்வீர்கள். ஒரு குணநலனை விதைத்தால் ஒரு தலை விதியை அறுவடை செய்வீர்கள். நம்முள் ஆழமாக பதிந்துள்ள கெட்ட பழக்கங்களை உடைத்தெறிவதற்கு சற்று கூடுதலான மன உறுதியும் ஒரு சில சிறிய மாற்றங்களும் தேவை. மேலே கிளம்புவதற்கு ஏராளமான முயற்சி தேவை. ஆனால் ஈர்ப்பு விசையின் பிடியிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொண்டால் நம்முடைய சுதந்திரம் முற்றிலும் புதியதொரு பரிமாணத்தை பெற்றுவிடுகிறது. உங்கள் அனுமதியின்றி யாராலும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது. முன் யோசனை இல்லாமல் செயல்படும் மக்கள் அன்பை ஓர் உணர்வாக பார்க்கின்றனர். அவர்கள் உணர்வுகளால் வழிநடத்தப்படுகின்றனர். முன் யோசனையுடன் செயல்படும் மக்கள் அன்பை ஓர் நடவடிக்கையாக பார்க்கின்றனர். அன்பு என்பது நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயமாகும். நீங்கள் செய்கின்ற தியாகங்கள், உங்களையே நீங்கள் கொடுத்தல் போன்றவற்றை உள்ளடக்கியது. முன் யோசனையுடன் செயல்படும் மக்கள் தங்கள் விழுமியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மக்கள் தங்கள் உணர்வை இரண்டாம் நிலையில் வைக்கின்றனர். அறிவு, திறமை, விருப்பம் ஆகிய அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளன. நமக்கு நாமே வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான சக்திதான் ஆற்றலுக்கான அடிப்படை பழக்கங்களை உருவாக்குவதற்கான ஜீவநாடியாக திகழ்கிறது. நம்முடைய சொந்த ஆற்றலுக்கும் நம்முடைய சொந்த மகிழ்ச்சிக்கும் நம்முடைய சொந்த சூழலுக்கும் நாம் தான் பொறுப்பு என்று கூறுகிறேன். மையமாக கொண்டவர்கள் சூழ்நிலையிலிருந்து விலகி நின்று தேர்ந்தெடுப்பதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சுதந்திரத்தையும் சரியாக பயன்படுத்தி பாராபட்சமின்றி மதிப்பீடு செய்கிறார்கள்.
மற்றும் அவர்களின் தேவையின் அடிப்படையில் சாத்தியப்படக்கூடிய மற்றும் மாற்று தீர்மானங்களின் விளைவுகளையும் கவனமாக ஆய்வு செய்து அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு சிறந்த தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். ஏனென்றால் சரியான கொள்கைகள் ஒருபோதும் மாறுவதும் இல்லை, கொள்கைகள் மடிவதும் இல்லை. கொள்கையை மையமாக கொண்டவர்களுக்குத்தான் சுய விழிப்புணர்வு, முன் யோசனையுடன் செயல்படக்கூடிய மற்றும் அதற்கு தேவையான சக்தி, ஆற்றல் கிடைக்கிறது. அது மட்டுமின்றி பாதுகாப்பு, வழிகாட்டுதல், அறிவு, சக்தி போன்ற அனைத்தும் சரியாக இயங்குகின்றன. மட்டுமின்றி அவர்களுடைய சூழ்நிலைகள், உணர்ச்சிகள், சூழல்கள், மற்ற மனிதர்களின் செயல்பாடுகள் மற்றும் பல காரணிகளாலும் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. எனவே கொள்கையை மையமாக கொண்டிருங்கள். ஆனால் கொள்கையை மையமாக கொள்ளாதவர்கள், உதாரணமாக கொள்கையை மையமாக வைத்துக்கொள்ளாமல் குடும்பத்தையோ, பணத்தையோ, வேலை, உடைமை, இன்பம், நண்பர், பகைவர், கோவில், வாழ்க்கை துணை, இப்படி பல விஷயங்களை, பல முக்கியமான குடும்ப உறவுகளை மையமாக வைத்துக்கொண்டு இருப்பவர்கள், இவர்கள் அனைவரும் பல சூழல்களாலும், உணர்ச்சிகளாலும், சூழ்நிலைகளாலும் வெகுவாக பாதிக்கப்பட்டு அவர்களின் அறிவையும் சக்தியும் எதிர்மறையான கருத்து பரிமாற்றங்களில் தொலைத்து விடுகின்றனர். நண்பர்களே, கொள்கையை மையப்படுத்தி அவற்றை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். நமக்கு நாமே வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான சக்திதான் ஆற்றலுக்கான அடிப்படை பழக்கங்களை உருவாக்குவதற்கான ஜீவநாடியாக திகழ்கிறது. அறிவு, திறமை, விருப்பம் ஆகிய அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. ஒரு ஆற்றல் வாய்ந்த சுய நிர்வாகியாக இருந்தால் உங்களுடைய ஒழுங்கு உங்களுக்குள் இருந்து வரும். உங்களுடைய உணர்வுகள், தூண்டுதல்கள், மனநிலைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு விழுமியங்களை முன்னுரிமைப்படுத்தி உங்கள் செயலை செய்யுங்கள். பீட்டர் ட்ரக்கரின் வார்த்தைகளை தொகுத்து கூறினால், ஆற்றல் மிக்க மனிதர்கள் பிரச்சனைகளை பற்றி நினைப்பதில்லை, அவர்கள் வாய்ப்புகளை பற்றி நினைக்கின்றனர். அவர்கள் வாய்ப்புகளுக்கு உணவூட்டி பிரச்சனைகளுக்கு பட்டினி போடுகின்றனர். நண்பர்களே, வாய்ப்புகளை பற்றி தேடுங்கள்.